மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த நேரத்தில் இந்த சுவிசேஷ ரதத்தை அனுப்பி கொடுத்து இறைவனுடைய திருப்பணியை செய்யத்தக்கதாக இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த அந்த நிர்வாகத்திற்கு நான் மிகவும் நன்றி செலுத்த கடமையுள்ளவனாக இருக்கிறேன். அதோடு கூட இந்த கிராமத்திலே அருமையான ஐயா முத்துப்பாண்டி ஐயாவும் மைகேல் ஐயாவும் அருகில் அமர்ந்திருக்கிற ஐயாவும் அவருடைய வாஞ்சையின்படியாக இந்த கிராமத்திற்கு கடந்து வந்து தெய்வத்தை தொழுது கொள்ள தேவனுடைய சித்தத்தின்படி இங்கே வந்து இறைவனுடைய வார்த்தைகளை கூறும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் தந்தார். அதற்காக நான் இறைவனுக்கு அதிகமாக துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். இறைவனை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் அல்ல, அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி சாட்சியாக வாழ்ந்தான் என்பதுதான் கணக்கிடப்படுகிறது. அவன் 100 வயசு வாழலாம், 120 வயசு வாழலாம். ஆனாலும் கூட இறைவனுடைய சமூகத்தில் அவன் சாட்சியாக வாழ்ந்தது என்ன, அவன் இறைவனுக்காக என்ன செய்தான், இறைவனுடைய திருப்பணிக்காக என்ன செய்தான் என்பதுதான் அங்கே கருத்தில் கொள்ளப்படுகிறது, கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்படியே இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே இறைவனுடைய வார்த்தையை கூறும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் தந்தார். அதற்காக நான் இறைவனுக்கு அதிகமாக துதி சோதர பலிகளை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த இடத்திலே இந்த சாட்சி அநேகருடைய உள்ளத்தை புடமிட வேண்டும். அநேகருடைய உள்ளத்திற்குள்ளாக அதை ஊடுருவி செல்ல வேண்டும். எப்படி ஒரு வாழைப்பழத்தில் ஒரு ஊசியை போட்டால் எப்படி போகுதோ அந்த மாதிரி, அதாவது இரவு நேரத்தில் 1 மணிக்கு எழுந்து அந்த ஐயா எப்படி சாட்சி சொன்னார் என்று கேட்டால் அது மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய திருப்பணி. உலகத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள், எத்தனையோ சபைகள் எழும்புகிறது, எத்தனையோ விசுவாசிகள் எழும்புகிறார்கள். ஆனாலும் இறைவன் சொல்லுவதை அதை கேட்டு இன்னொருவர்களுக்கு சொல்லுவது தான் ஊழியம். அது சொல்வது நடக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் சொல்வது நடக்க வேண்டும். அதுதான் ஊழியம், அதுதான் இறைவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த நாட்களிலே நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், பக்கா இந்து, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்தியவாதனாக வாழ்ந்தேன். சிறு வயதில் ஒரு 14 வயசு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அருமையான ஐயா முத்துப்பாண்டி ஐயா என்னுடைய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு 200 அடிக்கு அந்த பக்கம் ஒரு இந்து கோவில் இருக்கிறது. அந்த கோவில் வந்து எங்கள் தாத்தாவுக்கு சொந்தமான கோயில். எங்கள் தாத்தா பூசாரி, எங்கள் அப்பா பூசாரி. அந்த பூசாரி குடும்பத்தில் பிறந்தவன் நான். சிறு வயதிலே மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு, அதாவது தெய்வம் என்றால் அதுதான் தெய்வம், அந்நிய தெய்வம் தான் தெய்வம், மெய்யான தெய்வம் எனக்கு தெரியலை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த அந்நிய தெய்வத்திற்கு நான் அடிபணிந்து அதுதான் தெய்வம் என்று நினைத்து நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்டிக்கொண்டே இருந்தேன். அப்படி நான் அதற்கு அடிமையானபடியினாலே, அதாவது அதற்கு தூபம் காட்டுகிறது, சூடம் பொருத்துவது, பத்தி பொருத்துவது, அந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய சின்ன வயதிலே செய்த காரணத்தினால அந்த ஆவி எனக்குள்ளாக இறங்கிவிட்டது. அந்த ஆவி இறங்கின காரணத்தினால, அதாவது என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய இந்து கோயில் உண்டு. அந்த கோவிலிலே மேளம் அடித்த உடனே ஒரு 3 அடிக்கு என்னை தூக்கி போட்டுரும். எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அப்படியே நான் அங்கே அந்த கோயிலுக்கு சென்று
அப்பொழுது வெங்கல சட்டி, நான் இப்பொழுது சொல்வதென்று கிட்டத்தட்ட 48 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொள்கிறேன். சின்ன வயசு, 14 வயசு. எனக்கு இப்போ 68 வயசு நடக்குது. அப்போ அந்த வயசை நீங்கள் கூட்டி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த 3 அடி உயரத்தை தூக்கி போட்ட உடனே நான் அப்படியே இருக்கக்கூடிய வெங்கல சட்டி, இப்போ தான் இரும்பு சாத, அதாவது மண்சட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க வெங்கல சட்டி, அந்த வெங்கல சட்டியில் 3 அடி உயரத்துக்கு தீ எரிஞ்சு கொண்டு இருக்கும், அக்கினி எரிஞ்சு கொண்டு இருக்கும். அந்த வெங்கல சட்டி சைடில் பூரா அப்படியே புல் விளாண்டில் அந்த கங்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும். சின்ன வயசு பார்த்தீங்களா, அது போய் அப்படியே வேப்பங்குளம் இல்லாமல் அப்படியே அந்த சட்டியை தூக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்த உடனே அந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் காலில் விடுவாங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன், கொப்பரையை கையில் கொடுப்பாங்க, திருநீர் எடுத்து தலையெழுத்து நீட்டி இழுத்து விட்டுருது, அவ்வளோதான். அதன் மீது நான் பக்தி வைராக்கியத்தோடு இருந்த காரணத்தினாலே, அந்த ஆவி எனக்குள்ளாக இறங்கின காரணத்தினாலே, நான் கொஞ்சம் வயசுல, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுல என்னுடைய வலது காலும் என்னுடைய வலது கையும் முடமாக்கப்பட்டேன். நடந்த சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். முடமாக்கப்பட்ட காரணத்தினால் நான் வெளியே யூரின் பண்ண கூட போக முடியாது, அவுட் சைட் போக முடியாது. என்னுடைய தகப்பனார் என்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் வெளியே விட்டால் தான் மற்ற காரியத்தை என்னால் செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான காரியம். இந்த சூழ்நிலையிலே அப்பொழுது பஸ் போக்குவரத்து கிடையாது. மாட்டு வண்டி எங்கள் வீட்டில் உண்டு. அந்த மாட்டு வண்டியில் என்னை தூக்கி போட்டு கோயில்பட்டியில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க. டாக்டர் ஸ்ரீனிவாச கொண்டு போகிறாங்க. அவர் என்னுடைய சரீரத்தில் பார்த்து இசிசிலாம் எடுத்து, சரீரத்தில் எந்த வியாதியும் கிடையாது, ஆகவே பேய்க்கும் பாருங்க நோய்க்கும் பாருங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிட்டார். குணமாக்கப்பட்ட நான் மாட்டு வண்டியிலே அங்கிருந்து 10 கிலோமீட்டர், கோயில்பட்டிலிருந்து வெங்கடாசுரத்துக்கு 10 கிலோமீட்டர் மாட்டு வண்டியில மறுபடியும் என்னை தூக்கி கொண்டு வீட்டில் கொண்டு போட்டு விட்டார்கள். எனக்கு தனியாக ஒரு வீடு. அந்த வீட்டிலே நான் தனியாக படுத்திருக்க வேண்டும் இரவு நேரத்தில். அந்த வீட்டுக்கும் என்னுடைய சொந்த வீட்டுக்கும் ஒரு 50 அடி நீளம்தான். ஏனென்றால் என்னோடு கூட பிறந்தவர்கள் எல்லாம் சிறு சிறு வயதாக இருக்கிறபடினால அவர்களோடு இந்த முடமான பையன் இருப்பது நல்லதல்ல என்று நினைத்து, தனியாகவே இருக்கட்டும் என்று நினைத்து அந்த வீட்டிலே என்னை போட்டு விட்டார்கள். நான் அப்பொழுதுதான் நினைத்தேன், நான் சிஎஸ்ஐ பள்ளியில் படித்தேன். அப்பொழுது அந்த தலைமை ஆசிரியர் தவமணி என்பவர், நான் நன்றாக படிப்பேன் பாடல், அதனால் எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு புத்தகத்தை கொடுத்திருந்தார். அந்த புத்தகத்தை நான் பத்திரமாக வைத்திருந்தேன். நான் தனியாக வீட்டில் இருக்கிறேன். அந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரம் எனக்குள்ளாக இருக்கு. ஆனால் நான் இந்து வைராக்கியம் உடையவன், இந்துல புழுத்த இந்து. ஆனாலும் இந்த வேதாகம புத்தகத்தை என்னுடைய தலைக்குமாட்டில் வச்சு நான் படுத்திருக்கிறேன். இப்படியும் ஒரு 3 மாதங்கள் ஓடுகிறது. ஒரு நாள் நான் நினைத்தேன், தற்கொலை செய்ய வேண்டும், இனி இந்த உலகத்திலே வாழ்வது நல்லதல்ல. இந்த பருவத்திலே நாம் இப்படி குணமாக்கப்பட்ட காரணத்தினால் இனி உலகத்தில் வாழ்ந்து புண்ணியம் அல்ல. ஆனால் அந்த பரிசுத்த வேதாகமத்தை பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை படித்திருக்கிறேன். குருடர்களை பார்வையடைய வைத்தார், சப்பானியை நடக்க வைத்தார், பெரும்பாடுள்ள ஸ்திரீகளை குணமாக்கினார், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், அநேக அதிசயங்களை செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார், காற்றையும் கடலையும் அமைதியாக இருக்கும்படி கட்டளையிட்டார், அவைகளெல்லாம் அமைதியாக இருந்ததாக வேதத்திலே அறிகிறோம். அப்படியே இந்த இறைவனால் ஒருவர் மாத்திரம்தான் என்னுடைய வியாதியை குணமாக்க முடியும். அப்படி ஒரு தெய்வம் இருக்குமானால், அந்த தெய்வம் என்னோடு கூட பேசினால், அந்த தெய்வம் என்னை தொட்டால், அந்த தெய்வம் எனக்கு காட்சி அளித்தால், நான் நிச்சயமாகவே
அவருடைய வழியிலே நான் நடப்பேன். ஆகவே இன்று நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று இரவு நேரத்தில் யோசித்துக்கிட்டே இருக்கிறேன். நடந்த சம்பவம். இந்த வார்த்தை யாராருக்குள்ளாம் போக வேண்டும் என்று இறைவனுடைய சித்தம் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் நீங்க வந்திருக்கிறீர்கள். ஆகவே நான் ஒரு சாரம் கட்டியிருந்தேன். அந்த சாரத்தை அவுத்து கிழிச்சு சன்னலில் அப்படியே எப்படியாவது தம் பண்ணி சன்னலில் ஏறி போட்டு தூக்கு போட்டு செத்துருவோம் அப்படிங்கிற முடிவு எனக்கு வந்துருச்சு. ஆனாலும் கூட ஒரு உயிருள்ள தெய்வம் என்று ஒன்று இருந்தால் அந்த தெய்வம் என்னை காப்பாற்ற முடியுமானால் நிச்சயமாக நான் அவருடைய திருப்பணியை செய்வேன் என்ற ஒரு பொருத்தனையோடு கூட முடமாக இருக்கின்ற நான் இறைவனுடைய சமூகத்தில் காத்திருந்தேன். பல மணி நேரங்கள். ஆண்டவரே, நீர் உயிருள்ள தெய்வமாக இருந்தால் இன்று எனக்கு காட்சி அளிக்க வேண்டும், என்னுடைய வியாதியிலிருந்து நீர் குணமாக்க வேண்டும் என்று நான் இறை சமூகத்தில் பல மணி நேரங்கள் அந்த இரவு நான் காத்திருந்தேன். ஒரு கோமா ஸ்டேஜ் ஆயிடுச்சு. தூக்கம் வரல, தற்கொலை பண்ண போகிறேன். ஒரு கோமா ஸ்டேஜ் ஆகி அப்படியே நான் படுத்திருக்கிறேன். சரியா 1 மணி. இந்த டயத்தில் அப்போ சிமிலி உள்ள ஒரு சின்ன லைட். இப்போ தான் மின்சாரங்கள் எங்கே பார்த்தாலும் மின்சாரங்கள் இருக்கிறது. நான் சொல்லுகின்ற அந்த காலத்தில் ஒரு சிமிலி விளக்கு தான். அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி திரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது சுவரட்டின்னு சொல்லுவாங்க, சுவரில் ஒட்ட வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட லைட்டு மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற லைட்டு அந்த 1 மணிக்கு பிரகாசமான ஒளி அந்த வீட்டுக்குள்ளாக தெரிகிறது. அப்படி தெரிந்தவுடனே எனக்கு முழிக்க முடியவில்லை. நான் நித்திரையாக இருக்கிறேன். என்னுடைய மனக்கண்கள் அந்த பிரகாசத்தை பார்க்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அங்கே 2 கரங்கள் வருகிறது. அந்த 2 கரங்களிலேயும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆணி அடிக்கப்பட்ட அந்த கரத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, ஒரு சூழ்நிலை. மறிக்க போற நிமிஷத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு மறிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே தூக்கத்தில் படுத்துட்டேன். அந்த 2 கரங்கள் என்னை நோக்கி வருகிறது. என்னை நோக்கி முடமாக படுத்து கிடந்த என்னுடைய கால்களையும் என்னுடைய கைகளையும் 2 கால்களையும் 2 கல்களையும் தடவுகிறது. நான் உஷாராயிட்டேன். தப்புன்னு எந்திரிச்சேன். காலை பார்த்தேன், காலை ஒன்றும் கிடையாது. கையை பார்த்தேன், கை ஒன்றும் கிடையாது. 2 கையும் காலமும் உதறினேன். அப்படியே எங்கள் அப்பா இருக்கிற வீட்டுக்கு போனேன். நடந்த ஒரு சம்பவம். இறைவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சர்வத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அந்த சதாசாரங்கள் அனைத்தையும் உண்டாக்கி அதில் உள்ள எல்லா சிருஷ்டிகளுக்கும் பிழைப்பூட்டுகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் பேசுகின்ற தெய்வமாக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நடந்த சம்பவம் என்ன? உடனே எழுந்து என்னுடைய தகப்பனாரை நோக்கி நடந்து சென்றேன். கதவை தட்டினேன். திறந்தார்கள். என்ன நடந்த சம்பவம் என்ன என்று கேட்டார்கள். நான் இறைவனை கண்டுகொண்டேன், இறைவனுடைய கரங்களை கண்டுகொண்டேன். ஆகையினால என்னுடைய வீட்டில் 4 சுவர்லையும் பெரிய பெரிய போட்டா அடித்து வச்சிருக்கேன். காலையில் எந்திரிச்ச உடனே செந்திருக்கம் போட்டை வச்சு திருநீரை பூசிட்டு தான் போவேன். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் நிறைஞ்சவன். உடனே அந்த நடுராத்திரியில எல்லா போட்டாக்களையும் கலத்தினேன். எல்லாத்தையும் ஒரு சாக்கு பையில போட்டேன். விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு போய் ஓடையில் போட்டு வைக்கலை கொண்டு போய் தீய வச்சு கொளுத்திட்டு சோழி முடிஞ்ச. அவ்வளோதான். அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டவன் நான். இன்று வரை என்னுடைய வாழ்க்கையில அநேக அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே ஆண்டவர் உங்கள் மத்தியில் பேசுகிறார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த தூதை சொல்லும்படி, இந்த செய்தியை சொல்லும்படி, சாட்சியை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தார். அதற்காக நான் இறைவனுக்கு அதிகமாக துதி சோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். இன்னும் நான் செய்திக்கு போகல. இதுவே
இறைவனுடைய வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னால் அன்றி இந்த உலகத்தில் வேறு எல்லாமே இறைவனுடைய கருத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இறைவனை அதிகமாக தேட வேண்டும். அந்நிய தெய்வத்தை தேடக்கூடாது. மனிதன் தெய்வத்தை உண்டாக்க முடியாது. மனிதன் தெய்வத்தை விலைக்கு வாங்க முடியாது. மனிதன் தெய்வத்தை விலைக்கு விற்க முடியாது. தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் மனுகுலத்திற்காக தன்னை தியாகம் செய்ய வேண்டும். அதுதான் தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறதான நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இறை சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இறை சமூகத்திலே எந்த அளவுக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். நடந்த சம்பவம் என்ன? அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டதான நான் இன்று வரை சுமார் ஒரு 49 வருடங்கள் இறைவனுக்குள்ளாக ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் வெளிப்படுகிறார். அநேக மர்மங்களை வெளிப்படுத்துகிறார். இதே கிராமத்தில், அதாவது சாய்ஸ் என்ற அம்மா இருக்கு. அந்த அம்மாவுடைய மருமகளுக்கு குழந்தை இல்லை. ஒரு முறை இந்த கிராமத்திற்கு நான் வந்தேன். ஒரு 11 வீட்டுக்குள்ளாக கடந்து சென்று ஜெபம் பண்ணி விட்டு கடந்து சென்றேன். அப்படி அந்த மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் குழந்தை இருக்குன்னு சொன்னார். அந்த அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், இனி ஒரு முறை நான் வரும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, அதற்குள்ளாக ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கு. இது இறைவன் செய்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், அருமான ஐயா முத்துப்பாண்டி ஐயா இருக்கிறார்கள். அவர்களுடைய விவசாய தோட்டத்திலே ஒரு கிணறு தோண்டினார்கள். பல கசங்கள் அடித்தார்கள். தண்ணீர் இல்லை, பாரமாக இருக்குது. என்னை அழைத்தார்கள். கடந்து வந்தேன். இறை சமூகத்தில் விண்ணப்பம் செய்தேன். அந்த கிணத்தில் விண்ணப்பம் செய்தேன். ஆண்டவர் இனி கொஞ்சம் ஒரு 3 கசமோ 4 கசமோ அடித்தா தண்ணி நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொன்னார். அவங்க இருக்காங்க, சாட்சியை கேட்டுக்கலாம். அவங்க அதுக்கப்புறம் மிஷினெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிஷினை கூப்பிட்டு ஒரு 3 கசம் அடித்தாங்க. தேவையான தண்ணீரை இறைவன் கொடுத்தார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல்கிறதை செய்கிறவர். அவர் என்ன செய்யணும்னு நினைக்காரோ அதை யாரும் தடை பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக எத்தனை பேர் எழுப்பினாலும் யாரும் தடை பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவரே ஒரு தடை பண்ணி வைத்திருக்கிறாருன்னா அதை யாரும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிறவர் தான் இறைவனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டாகும். இரண்டாவதாக, தண்ணீர் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணியை கிணத்துல ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அடுத்தபடியாக அவர் இரவு நேரத்திலே ஒரு நாள் அங்கே தோட்டத்திலே தண்ணீர் விலகி கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷப்பூச்சி கடித்து விட்டது. அப்பொழுது மிகுந்த வேதனையை அடைந்து காலெல்லாம் வீக்கமாகி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் போடுறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இறைவன் அவர் உயிருள்ள தேவன், அவர் ஒப்பற்ற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து கொண்டு போகக்கூடிய மகாதேவன். சர்வ அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அனந்த ஞானம் உள்ளவர், அறிவு கெட்டாத ஞானத்தை கொடுக்கிறவர், மர்மங்களை வெளிப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் குணமாக்கும் அப்படிங்கிறத அவர் விசுவாசித்தார். மருத்துவமனையிலிருந்து எனக்கு போன் போட்டார். நான் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணினா அவருடைய காலுக்கு நேரம் ஒரு ஒளி அடிக்கி, பிரகாசமான ஒளி அடிக்கி குணமாகும். ஆப்ரேஷன் செய்தால் உடனடியாக ஒரு 3 மாதத்துக்குள்ளாக தன்கால் மாதிரி ஆகிப்போம் என்று இறைவன் சொன்னார். அப்படியே சொன்னேன் அவரிடத்தில். அவர் இந்த உட்கார்ந்துருக்கிறாரு, கேட்டுக்கலாம். இதுதான் இறைவனுடைய வார்த்தை.
இந்த இறைவனுடைய வார்த்தை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை உண்டு. அவர் விடுதலையின் நாயகர், அவர் விடுதலை அளிப்பவர், விடுதலை கொடுப்பவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வத்திற்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு கணம் கூட நாம் சிந்திக்க வேண்டும். கரைதறி முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும் பொருட்டு தம்மைத்தாமே கிருபாதார பலியாக ஒப்புக் கொடுத்தார். நம்மிடத்தில் கரைதிரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அந்த சாயலை காண முடியும், இறைவனுடைய வார்த்தையை கேட்க முடியும், இன்ப சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இந்த நாட்களிலே இந்த கிராமம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இறை சமூகத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே அநேகர் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அவருடைய சாட்சியை சொன்னால் விடிஞ்சாலும் நீங்கள் எந்திரிச்சு போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட சாட்சிகள்லாம் நான் இருக்குது. கடவுள் அனுமதித்தால் உங்கள் மத்தியிலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உயிர் போற நிலையிலையும் உயிரை காப்பாற்றக்கூடியவர் தான் அந்த மகாதேவன், அந்த சர்வ அதிகாரம் உள்ள அந்த தேவன். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியானவர் உலாவ வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். நம்ம மாமிசமும் நம்ம மனசும் நம்முடைய சிந்தையும் செய்கிற பிரகாரம் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆசீர்வாதம் உண்டாகும் என்று நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். கடவுளுடைய பிள்ளைகள், இறைவனை ஏற்றுக்கொண்டதான பிள்ளைகள் அங்கே தேவ சமூகத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா தவறுகளையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஆக வேண்டுமானால் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று இறைவேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த நாட்களிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும்? மனுகுலத்திற்காக இந்த உலகத்திலே அநேக ஆசீர்வாதங்களை இறைவன் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மனிதனும், இறைவனை ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு கணம் கூட இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். சுருக்கமாக நான் முடிச்சிருந்தேன். குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடனே எல்லா ஆசீர்வாதங்களும் வர வேண்டும் என்று எல்லாரும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது நியாயமான கோரிக்கை தான். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு மனதில்லாமல், பிரமாணம் என்ன சொல்லுகிறது, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. அந்த உயிருள்ள வார்த்தைகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்படித்தான் அது உங்களிடத்திலே கிரியை செய்யும். நம்பிக்கை, விசுவாசம் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள், அந்த வேத வாக்கியம் உங்களுக்குள்ளாக எப்படி செல்கிறது. நீங்கள் லட்டு மாதிரி எடுத்தீங்கன்னா லட்டா வேலை செய்யும். நீங்கள் அல்வா மாதிரி எடுத்தீங்கன்னா அல்வா மாதிரி வேலை செய்யும். நீங்கள் பிரியாணி மாதிரி எடுத்தீங்கன்னா பிரியாணி மாதிரி தான் வேலை செய்யும். நீங்கள் ரசம் மாதிரி எடுத்தீங்கன்னா ரசம் மாதிரி தான் வேலை செய்யும். நீங்கள் தண்ணி மாதிரி எடுத்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் வேலை செய்யும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் உண்டு. நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? மர்மங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த மர்மமாக இருந்தாலும் சரி வெளிப்படுத்தி விடுவார். ஆகவே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆசீர்வாதத்தை குறித்து இறைவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று 128 இடங்களிலே மிகவும் தெளிவாக வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆசீர்வாதம் என்றால் இந்த நாட்களிலே
இறைவனை ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன நினைக்காங்கன்னா, கடவுளை ஏற்றுக்கொண்டுட்டோம், பெரிய பங்களா கட்டணும், பங்களா பக்கத்தில் ஒரு பெரிய கார் இருக்கணும், காரு பக்கத்தில் 2 டூ வீலரோ 3 டூ வீலரோ இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளெல்லாம் MPPS IAS IPS ஆகணும். இப்படி தான் மனிதனுடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா? அந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்றெல்லாம் மனிதர்கள் நினைப்பதில்லை. இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நினைப்பதில்லை. இது நியாயம்தானா? இதோ மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அந்த ஜீவனுக்கு ஈடாக இந்த உலக பொருள் எந்த பொருளை கொடுக்க முடியும்? அப்ப ஜீவன் முக்கியமா, இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் முக்கியமா, ஐஸ்வர்யம் முக்கியமா, நிலம்புலங்கள் முக்கியமா? நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. என்னென்றால், மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அங்கே அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊற்றி அவனை ஜீவாத்மாவாக மாற்றுகிறார். அப்ப இந்த நாட்களில் எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆவி அவருடைய ஆவிதான். ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய, நன்மை தீமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லதே நீ எடுத்துக்கோ, கெட்டதையும் எடுத்துக்கோ, அது உன்னுடைய விருப்பம். ஏன்னா ஆண்டவர் தீமை வைக்கலைன்னு யாரும் கேட்டக்கூடாது, அதுக்குத்தான் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த ஆத்மா முழு வளர்ச்சி அடையணும். கிறிஸ்தவனா வாழ்ந்தா மாத்திரம் போதாது. உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தோடு கூட ஒரு நாள் மறிச்சிட்டா இந்த ஐஸ்வர்யம் வராதுங்க. நல்லா யோசிங்க, இந்த ஐஸ்வர்யம் யாரும் பின்தொடர்ந்து வராது. அருமையான முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 149 இடங்களிலே இடங்கள் வாங்கி அநேக ஐஸ்வர்யங்களை சம்பாதித்து வைத்த பொழுதிலும் 74 நாட்கள் பிரேதமாக உள்ளே இருந்தார்கள். ஏதாவது போச்சா? சம்பாத்தியம் போச்சா? கூட போச்சா? ஏதாவது போகலையே. ஆகவே இந்த ஆத்மாவினுடைய உத்தரவாதம் உங்களுடைய கையில் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பண்படுத்த வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கருத்தில் இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்றைக்கு நாசியிலே சுவாசத்தை ஊற்றி ஜீவாத்மாவாக மாற்றினாரோ அன்று முதல் அவருடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சர்வலோகத்தில் உள்ள எல்லாருடைய உள்ளத்திலேயும் இறைவனுடைய ஆவி இருக்கிறது. அவங்களுடைய பழக்கம் வழக்கமாக மாறுகிறது. பழக்கம், எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில். நல்லவன் ஆவனும் தீயவன் ஆவதும் அது அன்னையினுடைய வளர்ப்பில் இருக்குது. அண்ணன் இறைவனுக்கு பயந்து, தந்தை இறைவனுக்கு பயந்து அங்கே அந்த குடும்பத்தை நடத்தும் பொழுது அது இறைவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறது. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தோறும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று திருவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சந்ததியாக நீங்கள் இறைவனை வணங்கினால் அது இறைவனுடைய சந்ததியாக மாற்றப்படுகிறது. அது சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வேதாகமத்திலே மோசையோடு இறைவன் முகமுகமாக பேசினார். மோசைக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அங்கே 10 கட்டளைகளையும் கொடுத்து அங்கே ஒரு வாசகத்தை அருமையாக எழுதினார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் விடுவாரா? அப்ப பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். கடவுள் சமூகத்தில் மன்னிப்பை பெற வேண்டும். அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார்.
நியாயஸ்தானத்துக்கு முன்பு நாம் நிற்கும் பொழுது நம்மிடத்திலே கரை இருக்கக்கூடாது. அவனவனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். என்ன செஞ்சாலும் சரிங்க, அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கப்பட முடியாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இறை சமூகத்திலே இறைவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடக்க வேண்டும். அதுதான் மத்திய சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. மத்திய சுவிசேஷம் அப்ப இந்த ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் இறைவனை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை இறை சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் இந்த வழிமுறைகளை கை கொள்ளும் பொழுது மாத்திரமே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படின்னு கடவுளை வணங்கலாம், காணிக்க கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய உள்ள எப்படி இருக்கிறது, அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். அது அதாவது இரத்தத்தோட கலந்துருக்குங்க. இந்த பாவம் பார்த்தீங்கன்னா இரத்தத்தோட கலந்துருக்கும். அதை விடாது, அது என்னைக்கு இருந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை நாம் என்றைக்கு நம்முடைய நாவினால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோமோ அன்றைக்கு தான் விடுதலை. பாவம் செய்யாத மனுஷன் யாரும் ஒருத்தருமே கிடையாது. அதாவது உங்களுடைய பாவம் ரத்தாம்பரம் போன்ற சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்பாக நம்ம சொல்லணும்ல. தேவ சமூகத்தில் சொல்லாதபடிக்கு எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தம் அடைய முடியாது. எந்த ஒரு மனிதனும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் கையாளும் பொழுது மாத்திரமே அங்கே இறைவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று இறைவேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே இந்த பூமியில மனிதனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் பூமிக்குள்ள இருந்தா வருது. யாரும் கண்டுபிடிக்கல இதுவரைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் அவர் மனிதனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். அது நெல் எடுத்துக்கோங்க, எங்கேருந்து பூமியில இருந்தா வருது. தேங்காய் எடுத்துக்கோங்க, பூமியில இருந்தா வருது. எண்ணெய் எடுத்துக்கோங்க, பூமியில இருந்தா வருது. கடலை எடுத்துக்கோங்க, பூமியில இருந்தா வருது. தங்கத்தை எடுத்துக்கோங்க, பூமியில இருந்தா வருது. இரும்பு எடுத்துக்கோங்க, பூமியில இருந்தா வருது. எல்லாமே இந்த பூமிக்குள்ளாக இறைவன் மனிதனுடைய நன்மைக்காக, மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்காக எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. பெற்றுக்கொள்ளுடைய வழிமுறைகளை அறிந்து அதன்படி ஜீவிக்கும் பொழுது மாத்திரமே அந்த ஆசீர்வாதத்தை, இந்த உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், அங்கே தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று இறைவேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தைகள், அது ஒப்பற்ற வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தைகள், அது சத்தியமுள்ள வார்த்தைகள், அது மனிதனை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தையை நாம் எப்படி உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் கூட சிந்தித்து இந்த உலக வாழ்க்கையில் மெய்யான தெய்வம் இறைவன் ஒருவரே என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திற்குள்ளாக பதிந்து, இறுதியமாகிய பலகையில் பதிந்து அங்கே செயல்படும் பொழுது மாத்திரமே இறைவன் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று திருமறை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே இறைவனை அவர் ஏற்றுக்கொண்டவர் தான். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்தது. குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த குழந்தை இல்லாமல் இருந்த நேரத்தில் 99 வயசுலே குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை அப்படியே சொல்லிட்டு போனேன் அந்த அம்மாட்ட. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் 99 வயசில் கொடுத்தாரு. உங்களுக்கு வயசெல்லாம் இருக்குமா? ஆண்டவர் குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போனேன். குழந்தை உண்டாயிருக்குது. ஆகினால ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழே உள்ள படியில் மிதிச்சா தானே மேலே உள்ள படிக்கு வீட்டுக்கு வர முடியும். நான் கீழ்ப்படியவே மாட்டேன், கீழே உள்ள படியில் காலவே வைக்க மாட்டேன் அப்படின்னா மேல் படிக்கு எப்படி போக முடியும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று திருமறை போதிக்கிறது. இந்த திருமறையை எடுத்துக்கொண்டதான ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கணங்களை சிந்தித்து ஆதியாகமத்தினுடைய புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க.
அப்ப ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து பாருங்க, உலகத்துல எல்லாத்தையும் படைத்த இறைவன் அது எல்லாம் நல்லதுன்னு கண்டாரு. ஆனா இந்த ஆதாமை படைத்து விட்டு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார். அதனால ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் முதல்ல குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கணுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கணவன் ஒரு பக்கம் இழுத்துட்டு போக, மனைவி ஒரு பக்கம் இழுத்துட்டு போக, ஒரே சபைக்கு போகாமல் மனைவி ஒரு சபைக்கு போக, பிள்ளை ஒரு சபைக்கு போக, அங்கே தலைவர் ஒரு பிறகு சபைக்கு போக, இது ஆசீர்வாதம் அல்ல. இது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ரொம்ப யோசிப்பார். எந்த சபைக்கு போனாலும் சரி குடும்பமாக போங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இங்கே குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பம், கணவனுக்குள்ள குழப்பம், மனைவிக்குள்ள குழப்பம், கணவனுக்கும் மனைவிக்கும் ஐக்கியம் இல்லை. ஆசீர்வாதத்தை எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு தானே ஆண்டவர் படைத்தார். அப்போ நீங்கள் தனித்தனியாக போய் ஆண்டவரை சேவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாருங்க. அதனால் அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாதபடி எந்த திருச்சபைக்கு போனாலும் சரி குடும்பமாக கடந்து செல்லுங்க, இறைவனுடைய காரியத்திற்காக செயல்படுங்க. ஒரு மனிதன் 100 வயசு வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் ரொம்ப அருமையாக இருக்கணும். இவங்க நல்லவங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிறிஸ்துவ ஒப்பான ஒரு சுபாவம் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய அந்த வாசனை, இறைவனை ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு இடத்திலிருந்து அந்த வாசனை வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் தான் அது இறைவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியும். யாராவது ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம முகத்தை சுழிச்சு பேசக்கூடாது. வந்துட்டாங்களா, தண்ணி சாப்பிடுறீங்களா, உட்காருங்கய்யா. இது ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருக்கு ஒத்த ஒரு சுபாவம் இருக்கணும். அனிச்சப்பூ மோந்த உடன் வாடிவிடும். அனிச்சப்பூ இருக்கு பார்த்தீங்களா, அது மோந்த உடனே வாடிடும். அதுபோல் முகமலராமல் நீங்கள் இருக்கும் பொழுது விருந்தினர் வாடி நிற்போம். யார் வந்தாலும் சரி உங்கள் முகத்தை பார்த்து, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தில் உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறது முகம் காட்டிடும். அப்போ வந்தவங்க என்ன செய்வாங்க, அப்படியே போயிடுவாங்க. அதனால் நம்ம சாட்சியாக வாழ வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கையில் இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அப்படி சாட்சியாக வாழும் பொழுது மாத்திரமே இறைவன் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், இன்னும் யோசேப்பின் தேவனும், இன்னும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற வீர புருஷனுடைய தேவனும், இஸ்ரவேலின் தேவனும் இந்த நாட்களில் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு போராட்டமே வரக்கூடாதுன்னு ஒன்றுமல்ல. போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சாத்தான் பூமி எங்கு சுற்றித் திரிகிறான். அவன் சுற்றித்தான் திரிகிறான். ஆனால் இறைவன் அங்கே அவருடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரமே அங்கே தெய்வீக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அங்கே ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று இறைவேதம் போதிக்கிறது. அங்கே ஆபிரகாம் இறை சமூகத்தில் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். குழந்தை இல்லை, குழந்தை கேட்டார், குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தை வளர்ந்தது. 16 வயசில் பலியிடும்படியாக சொல்றாரு. அதை ஏற்றுக்கொள்கிறார், கீழ்ப்படிந்தார். 3 நாள் பயணம். மோரியா தேச மலைக்கு கடந்து சென்று உன்னுடைய நேசகுமாரனை பலியிடு என்று சொன்னார். 3 நாள் பிரயாணமாக கடந்து செல்கிறார். அங்கே பலியிடும்படியாக கட்டைகளை அடுக்கி அங்கே அவரை வெட்டுவதற்கு அருவாள் எடுக்கும் பொழுது அங்கே சத்தம் உண்டாகிறது. திரும்பி பார்க்கிறார். ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மீது உன்னுடைய கையை போடாதே என்று சொல்கிறார். திரும்பி பார்க்கிறார். அங்கே ஒரு ஆட்டுக்கடா நிற்கிறது. அதை இழுத்து கொண்டு
பலியிட்டு விட்டு ஆசீர்வாதமாக கடந்து செல்கிறார். ஆகவே அப்படி கீழ்ப்படிந்தபடியினாலே அங்கே 7 ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இறை சமூகத்திலே எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்மை உயர்த்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். சித்தம் என்றால் என்ன? அவர் சொல்றதை செய்யறது தான் சித்தம். ஆகவே இந்த நாட்களிலே இறைவன் ஆசீர்வாதத்தினால் முடிசூட்ட வேண்டும் என்று இறைவன் நினைத்திருக்கிறார். அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் இறை சமூகத்திலே காத்திருந்து விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சகல அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம சொகுசா வாழணும் அப்படின்னு எல்லாம் நினைக்க முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டத்துக்குரிய வாழ்க்கை தான். இந்த போராட்டத்தை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே ஜெயம் உண்டாகும். அங்கே இறைவனோடு கூட ஒன்றித்து வாழக்கூடிய அனுபவத்தை அவர் பெறுகிறார்கள். அவர் பேசுகின்ற தெய்வம். உங்களிடத்தில் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சமயம் கிடைத்தால் இன்னொரு நாளைக்கு அதை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆண்டவர் நம்மோட பேசணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய சாயலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு வேதாகமத்தில். அது அந்த ஃபார்முலாவை யார் யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரை பார்ப்பார்கள். ஆகவே இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே யோபுனுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. பாருங்க, ரொம்ப பக்திமான், சன்மார்க்கன், அதாவது கடவுளுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனுஷன். அப்படி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிறது. அதனால ரொம்ப நெருங்கி நம்ம ஆண்டவரை வணங்கணும். அப்படிங்கிறதுனால சோதனை வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. நிச்சயமா சோதனை வரும். அந்த சோதனையிலிருந்து நம்ம அப்படியே நீந்தி போகணும். அப்படி நீந்தி போகாம இறைவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்ல முடியாது. ஒரு ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்குங்க. அந்த ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு செத்த மீனை தூக்கி போட்டால் அது எங்கே போகும்? எந்த பக்கம் தண்ணி போகுமோ அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஒரு உயிருள்ள மீனை போடுங்க, அது ஊற்றுக்கண் எங்கே இருக்குன்னு பார்த்து அது பாட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ அளவு வந்தாலும் சரி போய்கிட்டே இருக்கும். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஊற்றுக்கண்ணாகிய அந்த பரமதேசத்தை நோக்கி நாம் போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் வரலாம், துன்பம் வரலாம், துயரம் வரலாம், துக்கம் வரலாம், பலவிதமான நெருக்கங்கள் வரலாம், கடன் தொல்லைகள் வரலாம், அக்கம் பக்கம் உள்ளவர்களால் நாம் நெருக்கப்படலாம், எல்லாம் வரலாம். ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் சேவிக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யோபனுடைய வாழ்க்கையிலே குஷ்ரோகத்தால் அவர் நிரப்பப்படுகிறார். சாத்தானே போய் ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டு அங்கே யோபனுடைய சரீரத்தில் இறங்குகிறான். இந்த குஷ்ரோகத்தில் 7 விதமான குஷ்ரோகங்கள் இருக்கிறது. அதில் இவருக்கு கொடுத்த குஷ்ரோகம் விசேஷமான குஷ்ரோகம். எப்படின்னா, தண்ணியும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும், தண்ணி அப்படியே சரீரத்தில் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், துர்நாற்றம், மனிதன் பக்கத்தில் போக முடியாது, அப்படிப்பட்ட நாற்றம் உள்ள அந்த குஷ்ரோகம். ஆனாலும் கூட அவர் என்ன செஞ்சார்? அந்நிய கண்கள் எல்லாம் சொந்த கண்களாலே பார்ப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த சோதனையின் மத்தியில், அவருக்கு வந்த சோதனையின் மத்தியில், அவருக்கு வந்த வியாதியின் மத்தியில் அவர் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வரலாம். ஆனால் இறைவனை எக்காரணத்தை கொண்டும் மறுதலிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாற முடியாது என்று, அதாவது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவரையே மறுதலிக்கக்கூடாது. மறுதலிக்காமல் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. ஆக ஒரு முறை கூட அந்த யோபு அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வேதனை தாங்க முடியாமல் வீட்டுக்கு முன்னாடி சாம்பலெல்லாம் தலையில் அள்ளி போட்டு ஓட்டை எடுத்து ரோசுறாரு. அப்படி ரோசும் பொழுது
அந்த யோபுனுடைய துணைவியார் சொல்றாரு, ஐயா ஆண்டவரை தூஷித்து உன்னுடைய ஜீவனை விடுமையா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த அம்மாவை பைத்தியகாரின்னு சொல்லலை. என்ன பைத்தியாரி அப்படின்னு சொல்லலை, பைத்தியகாரி பேசுகிற மாதிரி பேசுறிய, வாயில் கூட ஒரு வார்த்தை அவருக்கு பாவமான வார்த்தை வரலை. இந்த வார்த்தையை இறைவன் கேட்கிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபுனுடைய சரித்திரத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகவே அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கடந்து சென்ற பக்தர்களை ஒவ்வொரு விதமாக புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றியிருக்கிறார். புடமிடுதல் என்றால் என்ன? தங்காசாரி இருக்கிற பார்த்தீங்களா, அந்த தங்காசாரி என்ன செய்வார்னா, ஒரு குடுவை கணக்காக இருக்கும் ஒரு சட்டி, அந்த சட்டியிலே நெல்லுமையை போட்டிருப்பாங்க. அந்த நெல்லுமிக்கு மேலே ஒரு கிண்ணம் இருக்கும். அந்த கிண்ணத்துக்குள்ளே ஒரு கெமிக்கல், அந்த கிண்ணத்துக்குள்ளே தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்கு மேலே இன்னி ஒரு கிண்ணத்தை போட்டு அந்த கிண்ணத்துக்குள்ளே என்ன, அதாவது தங்கத்தை போட்டு துண்டு துண்டாக உள்ள தங்கத்தெல்லாம் போட்டு அந்த தங்கத்துக்குள்ளே கொஞ்சம் கெமிக்கலை போட்டு இவர் அப்படியே குழலை வச்சு ஊதிக்கிட்டே இருப்பார். ஊதி 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 சூடேற்றி அந்த தண்ணி கொதிச்சு தண்ணி அந்த மேலே உள்ள கிண்ணத்தில் சூடேறி அந்த கெமிக்கலோடு கூட அந்த தங்கம் என்ன செய்யணும்னா அப்படியே உருகும். அப்படியே உருகி 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 அந்த டஸ்ட்டுகள்லாம் ஒரு பக்கமாக மாறிடும். தங்கம் தனித்தனியாக பிரியாது, அது குண்டு மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். கோழி குண்டு மாதிரி சுற்றும். அப்போ கோழி குண்டு மாதிரி அது இலகி அந்த இலகி வரக்கூடிய அந்த தங்கத்துக்குள்ளாக இவர் குழலை வச்சு ஊதுறாரு பார்த்தீங்களா, அந்த உருவம் தெரியும். அந்த உருவம் தெரியும் பொழுது மாத்திரம் தண்ணி எடுத்து ஊற்றி அமர்த்திடுவார். அதுதான் சுத்த தங்கம். அப்படித்தான் நம்மையும் சுத்த தங்கமாக சுத்த பொன்னாக மாற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். இவற்றை எல்லாவற்றிலையும் நாம் ஜெயம் கொண்டு செல்லும் பொழுது மாத்திரமே சுத்த பொன்னாக நம்மை மாற்றி அங்கே பரமராஜ்யத்துக்கு, அதாவது தெய்வீக ஆசீர்வாதத்திற்கு அவர் நம்மை அழைத்து செல்கிறார் என்று திருமறை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆகவே நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறபடினால இன்னும் இறைவனை குறித்து, இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து, இன்னும் இறைவன் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதித்தார் என்பதை, அதாவது விடிய காலம் 6-5 மணிக்கு வரைக்கும் பேசணும்னாலும் பேசலாம். இன்று இந்த 2 பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சொல்லி, இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்று ஆணித்தரமாக அவர்கள் அனுபவித்த ஆசீர்வாதங்களை தெல்ல தெளிவாக சொல்லும்படியான ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் இறைவனுக்கு அதிகமாக துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். மோசே இறைவனோடு முகமுகமாக பேசக்கூடியவர் தான். ஆனாலும் கூட யாத்திரையாகமத்தினுடைய புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திரையாகமம்